தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். திமுக கூட்டணி 100 தொகுதிகளில் வீக். ஸ்டாலின் டேபிளுக்கு போன ரிப்போர்ட். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்க உள்ளது. தேர்தலுக்கு குறைந்த காலமே இருப்பதால் ஆட்சியை தக்க வைப்பதற்கான தீவிர முயற்சியில் திமுக தலைமை இறங்கியுள்ளது. கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தை 7 மண்டலங்களாக பிரித்து அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்களை பொறுப்பாளர்களாக திமுக தலைமை நியமித்துள்ளது. தொகுதி நிலவரம், வேட்பாளர் தேர்வு, கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு குறித்து கண்காணிக்க ஐபாக் பென் உள்ளிட்ட 3 நிறுவனங்களை திமுக தலைமை நியமித்துள்ளது. இதில் பென் நிறுவனம் மூலம் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் குறித்து சட்டசபை தொகுதி வாரியாக 2 மாதங்களாக அலசி ஆராயப்பட்டுள்ளது. இதில் 100 தொகுதிகளில் திமுக கூட்டணி பலம் குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதையடுத்து கட்சியின் ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி நிர்வாகிகளை தனித்தனியாக சந்திக்கும் ஆலோசனைக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கியுள்ளார். சென்னை அறிவாலயத்தில் நடக்கும் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு உடன்பிறப்பே வா என பெயரிடப்பட்டுள்ளது. இதுவரை 35க்கும் அதிகமான தொகுதிகளின் நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து அவர்களின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளில் வேகம் காட்டவில்லை என்றால் தயவுதாட்சியமின்றி கட்சி பதவி பறிக்கப்படும் என எச்சரித்துள்ளார். கட்சியின் ஓட்டு வங்கியை பலப்படுத்த இங்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட திட்டங்களில் கூடுதல் பயனாளிகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல அறிவுறுத்தல் நிர்வாகிகளுக்கு சென்றுள்ளது. இதன்படி முறையாக செயல்படாத மதுரை மண்டல நிர்வாகிகளை கூண்டோடு ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவு போட்டதும் தெரியவந்துள்ளது. பவர் சென்டருக்கு குறிவைக்கும் விஜய், அதிமுக விவகாரத்தில் கப்சிப் பின்னணி. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவங்கியுள்ள விஜய் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகிறார். கட்சி துவங்கியது முதல் பாஜக திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அவர் எதிர்க்கட்சியான அதிமுக மீதான விமர்சனங்களை தவிர்த்து வருகிறார். கடந்த 4ஆம் தேதி நடந்த தவேக செயற்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் திமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அறிவித்தார். கொள்கை எதிரிகள், பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவை அவர் கொஞ்சம் கூட விமர்சிக்கவில்லை. பாஜக கூட்டணியை முறித்துக் கொண்டால் அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார் என்பதைதான் விஜயின் பேச்சு காட்டுகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ரசிகர்களாகவும் விசுவாசிகளாகவும் இருக்கும் பலரும் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு உள்ளது. இந்த விவரங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கும் விஜயும் தற்போது அதிமுகவினர் ஓட்டுகளை குறிவைக்கிறார். அதனாலேயே தவேகவினர் விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர். எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்து 5 வருடங்களில் 1977 ஆட்சியை பிடித்தது போல விஜய் வருவார் என்பது தவேகவினர் கணக்கு. இது தவிர திமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை அள்ளிவிட்டால் கிடைக்கும் ஓட்டு வங்கியை வைத்து அடுத்து எந்த கட்சி அமைந்தாலும் தவேக பவர் சென்டராக மாறும் எனவும் கணித்துள்ளனர். இதனை மனதில் வைத்தே முழுமையான எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்காமல் அதிமுக மீது மென்மையான போக்கை விஜய் கடைபிடிக்கிறார் என கூறப்படுகிறது. தடையை மீறி ஆர்ப்பாட்டம், சீமான் தடாலடி அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடப்புரத்தில் நகை திருட்டு வழக்கில் சிக்கிய கோவில் காவலாளி அஜித்குமாரை தனிப்படை போலீசார் அடித்ததில் அவர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்பட்ட தனிப்படை போலீஸ்காரர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜக சார்பில் திருபுவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து நாதக சார்பில் திருபுவனத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். இதற்கு போலீசாரிடம் அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். தேவக்கோட்டை, கண்டதேவி கோவில், மேலநெட்டூர், சாந்தநாயகி அம்மன் கோவில் ஆகியவற்றில் இன்று தேரோட்ட விழா மற்றும் திருபுவனத்தில் வாரச்சந்தை நடக்க உள்ளதால்
போலீசார் பாதுகாப்பு பணிக்கு செல்ல வேண்டியுள்ளது. மேலும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்ட இடத்தின் அருகே பள்ளிகள் நிறைய உள்ளன. அதனால் போலீஸ் அனுமதி மறுக்கப்படுகிறது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டாலும் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டம் நடத்துவது எங்கள் உரிமை. அதனால் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். போலீசாரிடம் அனுமதிதான் கேட்போம். பாதுகாப்பு வழங்குங்கள் என யாரும் கேட்கவில்லை என கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அமைச்சர் நேரு சகோதரர் உள்ளிட்டோருக்கு ரூபாய் 30 லட்சம் அபராதம் விதிப்பு. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன், மணிவண்ணன் ஆகியோர் TVH என்ற பெயரில் கட்டுமான நிறுவனம், TVH எனர்ஜி ரிசோர்ஸ் பிரைவேட் லிமிடெட், எனர்ஜியா சோலார் இன்ஃப்ரா, எனர்ஜியா விண்ட் இன்ஃப்ரா, ட்ரூ வேல்யூ ரியல் எஸ்டேட் என பல்வேறு தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிறுவனங்களில் KN நேருவின் மகனும் பெரம்பலூர் லோக்சபா தொகுதி MPயுமான KN அருணும் நிர்வாகியாக உள்ளார். இந்நிலையில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக ரவிச்சந்திரன் மயிலாப்பூரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 2013ஆம் ஆண்டு ரூபாய் 30 கோடி கடன் கேட்டு விண்ணப்பித்தனர். விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த வங்கி ரூபாய் 22.48 கோடி கடன் வழங்கியது. ஆனால் ரவிச்சந்திரன் என்ன நோக்கத்துக்காக கடனை வாங்கினாரோ அதற்கு பயன்படுத்தாமல் தனது ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு கடன் மூலம் கிடைத்த பணத்தை முதலீடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது 2021ஆம் ஆண்டு CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. இந்நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்னை உயர்கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் மீதான கடந்த விசாரணையின் போது CBI வழக்கை அடிப்படையாக வைத்தே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. எனவே CBI வழக்கை ரத்து செய்ய கோரும் வழக்கில் அமலாக்கத்துறையை இணைக்க அனுமதி வழங்க வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஆவணங்களை பார்க்கும்போது இந்த வழக்கில் மோசடி எதுவும் நடக்கவில்லை, அரசு ஊழியர்கள் யாரும் இந்த வழக்கில் சம்பந்தப்படவில்லை என்று தெரிகிறது. எனவே ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீதான CBI வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார். மேலும் கடன் தொகையை ஒரே தவணையில் திரும்ப செலுத்துவதாக வங்கிக் கடன் தீர்ப்பாயத்தில் உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு செய்யாததால் CBI இவ்விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது. இதன் காரணமாக CBIக்கு தேவையில்லாத காலவிரயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மனுதாரர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த தொகையில் 15 லட்சத்தை CBIக்கும் 15 லட்சத்தை தமிழக சமரச தீர்வு மையத்துக்கும் செலுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். கூண்டோடு ராஜினாமா செய்யும் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள், அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின். மதுரை மாநகராட்சியில் தனியார் கட்டடங்களுக்கு ஆன்லைனில் வரி விதித்ததில் நடந்த மோசடி சமீபத்தில் வெளியாகி பூதாகரமானது. குறிப்பாக மண்டலம் 2, 3, 4, 5 கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு விதித்த வரி குறைத்து நிர்ணயம் செய்தது தெரியவந்தது. இதில் கவுன்சிலர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் மட்டுமின்றி மண்டல தலைவர்களுக்கும் தொடர்புள்ளதாக கூறப்பட்டது. மேலும் மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணையில் தற்காலிக பணியாளர்கள் மட்டுமின்றி மாநகராட்சியின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள உயர்நிலை அலுவலர்களும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிந்தது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிந்ததை அடுத்து 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சூழலில் மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி நிர்வாகிகளோடு நேரடி கலந்துரையாடலான உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் போது தேவையான இடங்களில் தயவு தாட்சண்யமின்றி பதவியை பறிப்பேன் என கூறியிருந்த ஸ்டாலின் இப்படி ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். கிழக்கு மண்டல தலைவர் வாசுகி, வடக்கில் புவனேஸ்வரி, மத்தியில் பாண்டிச்செல்வி, தெற்கில் முகேஷ் சர்மா, மேற்கில் சுபிதாவும் தற்போது மண்டல தலைவர் பொறுப்பில் உள்ளனர். இவர்களில் வாசுகி தவிர மற்ற அனைவரிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவுக்கு ஓரிரு நாட்கள் முன்பு மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தை அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கி திமுக தலைமை உத்தரவிட்டது. தற்போது அதன் தொடர்ச்சியாக மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய உத்தரவிட்டிருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நயன்தாராவுக்கு தொடரும் சிக்கல், ரஜினி பட நிறுவனம் வழக்கு.
நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமண நிகழ்ச்சி மற்றும் அவர்கள் தொடர்பான வீடியோ பதிவுகளை டார்க் ஸ்டுடியோ நிறுவனம் ஆவணப்படமாக தயாரித்தது. இந்த ஆவணப்படம் கடந்த ஆண்டு நவம்பரில் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. இதில் நடிகர் தனுஷ் நிறுவனமான ஒண்டர்பார் பிலிம்ஸ் தயாரித்த நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. தன் அனுமதி பெறாமல் நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்தியதாக நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இதற்கிடையே அதே ஆவணப்படத்தில் சந்திரமுகி படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சில காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியுள்ளதாக ரூபாய் 5 கோடி நஷ்டஈடு வழங்க கோரி சந்திரமுகி படத்தின் பதிப்புரிமை பெற்றுள்ள AB இன்டர்நேஷனல் நிறுவனம் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. மனுவில் ஆவணப்படத்தில் சந்திரமுகி படக்காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், அவற்றை நீக்க உத்தரவிட வேண்டும், ஆவணப்படம் வாயிலாக ஈட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமான டார்க் ஸ்டுடியோ மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது.